சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை,
ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை வேளை ஏலத்திலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, உலவும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும்
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, ஆதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, ஜாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்.
எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துயாதி தூயவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானம் கொள்ளாதவரே, 1000 10,000 பேர்களில் சிறந்தவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை பாட ஆண்டவரே, உம்மை போற்ற, உம்மை புகழ நீங்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அல்பாவும் உமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எத்தனை பெரிய காரியங்களை செய்து வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனை பெரிய சூழ்நிலையின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலே 2வது மாதத்திலே ஆண்டவரே, உம்மை துதிக்க கொடுத்த ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தீரே ஆண்டவரே. சிங்காசனத்தை விட்டு இறங்கி அடிமை ரூபம் எடுத்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, உலகத்தையே படைத்தவர் எங்களுக்காக இறங்கி வந்து ஆண்டவரே அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே. ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இயற்கை எல்லாம் ஆண்டவரை உம்மை துதிக்கிறதப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்களும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வானாதி வானம் கொள்ளாதவரப்பா நீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் வாழ்க ராஜா, வாழ்க ராஜா என்று உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த துதி பலிகளை எல்லாம் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கோபத்தை தணிப்பது. மனுஷனுடைய கோபம் அல்ல. மனுஷனுடைய கோபத்தை தணிப்பது ஏதாவது கொடுத்து ஈடு செய்து விடலாம். ஆனால் இன்றைக்கு இந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அது வேற ஒரு தகுதியும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் அந்த தகுதிகள் உண்டு. இன்றைக்கு அந்த தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம், கோபத்தை தணிப்பது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நாம்
இந்த செய்திக்காக ஜெபம் செய்வோம். இந்த வேத வசனங்கள் நம்மை புடமிடட்டும். இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த கோபத்தை தணிப்பது இந்த தலைப்பிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசே எப்படி தேவனிடத்தில் தேவனுடைய கோபத்தை தணிக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் மோசே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி பரிந்து பேசுகிறார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே பவுல் எழுதியிருக்கிறார், அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், நம்மளை போல பாடுபட்டு நம்மளை போல சோதனையிலே இருந்தவர் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய கோபம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க இந்த வேதத்திலே நாம் ஆராயும் போது பார்க்கலாம். இந்த கோபத்தை தணிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காரியங்கள் என்ன, அவர் எப்படியெல்லாம் சொல்லி தேவனை அவர் கோபத்தை அவர் தணிக்க செய்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கிறோம். கோபம், தேவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக மோசே எடுத்த காரியங்கள் என்ன, அவர் எப்படி தேவனிடத்திலே அதை சொல்லி அவருடைய கோபத்தை தணித்தார் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இசப்பா, இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானம் செய்யணும். இந்த வார்த்தைகளின்படி எங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவர். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் ஆராயும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படணும் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த மோசே, இந்த ஜனங்க பண்றாங்க பாருங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டு, ஆண்டவருக்கு அது ஒரு கஷ்டமா தெரியல. எத்தனை வாதைகள் மூலமா, ஆனா அந்த மோசே கூட அந்த வாதைகளுக்காக இந்த மோசையை பயன்படுத்தினார் ஆண்டவர். அந்த பார்வோன் இடத்துல போய் அவர் பேசி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு அவர் முயற்சி செய்தார் என்பதை குறித்து அவருக்கு தெரியும் கஷ்டம். ஆனா ஆண்டவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த மோகன் இல்லைன்னா இன்னொருத்தன், இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களா இன்னொருத்தர்கள், அதை பத்தி கவலையே பட மாட்டார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள், அதனால அவர் கவலைப்படல. இந்த ஜனங்களை அழிச்சு போடுறன்றார். இன்றைக்கு ஜனங்கள் பண்ணுகிற அந்த தவறுகள், ஜனங்கள் பண்ணுகிற அந்த பாவங்கள், அதை குறித்து ஆண்டவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அந்த மோசே கிட்ட சொல்றாரு, இவர்களை நான் அழித்து போடுறேன், உனக்கு வேற ஏற்படுத்துறேன்றார். ஆனா மோசே என்ன செய்யறார் பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். பிரியமானவர்களே, இங்க நல்லா பார்த்துங்க, எப்படி இவர் ஜெபிக்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கே நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு
நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவருக்கு தெரியாதாங்க? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை அறிந்தவர். ஆனால் இங்கே மோசே செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காரியங்களை தேவனுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க இந்த இடத்துல கொன்று போடுறதுக்காக இவங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி எகிப்தியர்கள் சொல்லுவார்களே. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவருடைய ஜெபம் இருக்கிறது, எந்த அளவுக்கு இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். ஒரு நொடி பதில் அவளை அழித்து போடுறேன்றார். ஆனா இவர் கெஞ்சி மன்றாடுறார். இன்றைக்கும் நாமும் நம்ம குடும்பத்திற்காக உத்தரவாதம் கொள்கிறவராக இருப்போம். இன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த மீட்டு கொண்டு வரும்பொழுது அவன் சாதாரணமாக அவர்களை விட்டுவிடவில்லை. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தார் என்று சொன்னால் அவன் முக்கிர கோபத்தோடு இருக்கிறான். அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை என்ன செய்ய போறான்? விட்டுவிட மாட்டான். எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் அவ்வளவு சீக்கிரம் அவங்களை விடுதலையாக்கல. இது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அந்த பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரமாக அவன் அனுமதிக்கவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஆலயத்துக்கு வராங்க. அவங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த சகோதரி 2-3 வந்துக்கிட்டே இருந்தாங்க. 2-3 வாரம் அவங்க வர முடியாது போயிடுச்சு. அப்போ அவங்கள விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய குலதெய்வம் இவங்க சர்ச்சுக்கு கிளம்பி வெளியில் வரும்பொழுது அவங்க வாசப்படியில் படுத்துக்கிச்சான். அது என்ன சொல்லுதான், அந்த இயேசுவை என் பக்கத்தில் வச்சிரு, ஒரு படத்தை மாட்டிரு, இங்கேயே கும்பிட்டுக்கோ, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற? இது அந்த பெண்மணி தன்னுடைய சாட்சியாக சொல்றாங்க. அப்ப பார்த்துருங்க பிரியமானவர்களே, அவன் அவ்வளவு சீக்கிரம் ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு விடவே மாட்டான். இன்னைக்கு மனிதர்கள் வந்து நம்மளை தடுக்கிறாங்களோ இல்லையோ, பிசாசானவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு அவன் அனுமதிப்பதில்லை. இன்றைக்கு என்னை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவன். நான் வரும்பொழுது என்னை அவன் அனுமதிக்கவில்லை. நான் வந்த பிறகு நான் பட்ட பாடுகள் அநேகம். ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறார். அன்றைய தினத்திலே எப்படி எகிப்து தேசத்திலிருந்து மக்களை அருமையாக கொண்டு வந்தாரோ, வனாந்திரத்திலே அவருக்கு உணவு கொடுத்தாரோ, தண்ணீர் கொடுத்தாரோ, காடைகளை கொடுத்து எப்படி நடத்தினாரோ, அப்படி இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர். இப்ப பாருங்க, மோசே இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி பரிந்து பேசுறான். இன்டர்செஷன் பிரேயர். இந்த பிரேயர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, நான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பது, மற்றவர்களின் நலனுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பது, மற்றவர்களுக்கு சரீர சுகவீனமாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பது. இன்றைக்கு ஏன் மருத்துவமனைக்கு சென்று ஜெபிக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் சிறைச்சாலைக்கு சென்று ஜெபிக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் மற்றவர்கள் வியாதியாக இருக்கும் பொழுது சென்று ஜெபிக்கிறார்கள்? ஏன் மற்றவர்கள் சுகவீனமாக இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபிக்கிறார்கள்? இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிந்து பேசி ஜெபிக்கிறது. இந்த மோசே இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய கோபத்தை தணிக்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே இந்த இடத்துல அவர்களுக்காக விண்ணப்பம் பண்றார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, உமது தாசனாகிய ஆபிரகாம் ஈசாக்கை இஸ்ரவேல் என்றார்.
இப்போ இந்த இஸ்ரவேல்ன்ற பேருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்பாக யாக்கோப்புன்னு இருந்தது. அப்போ யாக்கோப்பன் என்பதற்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தன். அப்போ அந்த எத்தன் என்று சொல்லி முற்பிதாக்கள் பெயரை சொல்லி ஜெபிக்காமல் இவர் அவரிடத்துல எப்படி நினைவூட்டுகிறார்? இஸ்ரவேல், உன் பேர் இனி யாக்கோப் அல்ல, உன் பேர் இனி இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றுகிறார். அந்த பெயரை வைத்து தேவனிடத்திலே சொல்லி இவர் விண்ணப்பம் பண்றார். எவ்வளவு அழகாக செய்கிறார் பாருங்க. அப்போ அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கான காரியங்கள் எப்படியெல்லாம் தேவனுடைய கோபத்தை ஆற்ற வேண்டும் என்பது மோசே அருமையாக அந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறார். யாக்கோப் என்பகிறவன் எத்தன் என்று இருக்கிறபடினாலே நிறைய இடங்களிலே முற்பிதாக்களை சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க பரிந்து பேசி மோசே இங்க சொல்லும் பொழுது வாஸ்தவ என்ன சொல்றாரு பாருங்க, உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, அவங்கள அழித்து போடுறதுக்காகவா என்று சொல்லி பரிந்து பேசி ஜெபிக்கிறார். பாருங்க, நம்ம கூட ஆண்டவரே இவர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, இந்த வயசுல இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரே, இவர் எப்படியெல்லாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை மனிதர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நம் தேவனிடத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து, அவருக்கு பின்னாடி வந்த சீடர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வேலைக்காரன் சுகமாகிறான். பரிந்து பேசுகிறார் தன் வேலைக்காரனுக்காக. தன் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், அவன் சுகம் அடைய வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசுகிறார். ஆகையினாலே இந்த நாளிலும் மிகப்பெரிய கோபத்திலே இருந்த தேவனை அவர் மாற்றினார். அவர் எப்படி மாற்றினார் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி நினைவுபடுத்துகிறார். பாருங்க, இப்ப நாங்க கூட இருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறோம், உமக்காக வாழ்றோம், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு போராட்டம், எங்க குடும்பத்தில் ஏன் இவ்வளவு ஒரு பிரச்சனைகள், ஏனென்று சொல்லி நாம் கதரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற சமயத்திலே தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த நாளில் நம் குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே மோசே இவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது தெரிகிறது. பாருங்க, அடுத்ததா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, உமது தாசனாகிய ஆபிரகாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கும் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டீரே. யாரை குறித்து நீங்க ஆணையிடவில்லை, உம்மை கொண்டே ஆணையிட்டீரே. உம்மை விட பெரியவர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை என்பதை நினைப்பூட்டுகிறார். பாருங்க, நாங்க வேற யார் இடத்துல போவோம்? அதனால்தான் பேதுரு சொல்வாரு, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுவார். வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு. நாங்க எங்க போவோம், நாங்க யார்கிட்ட போவோம் அப்படின்றத இங்க நினைவூட்டுறார். பாருங்க, நீங்க உங்க மேலேயே ஆணையிட்டீங்களே, நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க தான் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் தான் இந்த மக்களை அழித்து போடாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு அழகாக இந்த மோசே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்றார். பாருங்க, அதுக்கு அடுத்தது பாருங்கன்னு சொன்னா, அப்பதான் பாருங்க 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். 14வது வசனத்துல அழகா ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டாராம். எசேக்கியா அவன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே
மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு 15 வருடம் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ஆயுசு நாட்கள் அவர் கரத்தில் இருக்குது. இது எவங்களையும் இல்லை, எந்த டாக்டர்கிட்டையும் எந்த வைத்தியர்கிட்டையும் கிடையாது. தெரியுங்களா? அதனால இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆயுசு நாட்கள் கர்த்தர் இடத்துல இருக்குது. அந்த கர்த்தர் தான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 15 வருடம் கூட்டி கொடுக்கிறார் ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு. ராஜாங்க அவரு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு பெரிய எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு என்ன குறை இருக்கும்? ஆனால் அவர் வியாதிப்பட்டு கிடக்கிறார். ஆனால் அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது. அந்த வியாதியை மாற்றக்கூடிய வல்லமை ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு என்று சொன்னால், அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அவர் எக்ஸ்டெண்ட் பண்றார் பாருங்க, 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அநேக வியாதிகள், அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள் நம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் பாருங்க, பரிதாபப்படுகிறார். இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு பிச்சைக்காரன் வந்து ஏதாவது கேட்டா நம்ம பரிதாபப்பட்டு கொடுக்குறோம். இன்னைக்கு டோட்டலாவே நம்ம எல்லாருமே பெக்கர்ஸ் தான். ஆண்டவர் கரத்துல போயிட்டு பிச்சை எடுக்கிற கோரை தான் எல்லாருக்குமே. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கொடுக்க சொல்றார். அப்பா பிதாவே என்று தகப்பனார் இடத்துல கேட்பது போல கேட்கலாம் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அவர்கிட்ட கேட்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் கூட வழியில வரான், என்ன பண்றான்? ஐயா எனக்கு பசியா இருக்குது கொடுங்கன்னு சொல்றான். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு அவரை நோக்கி இருக்கிறது. எப்படி நம்மிடத்துல வந்து ஒருவன் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று கேட்க நினைக்கிறானோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவும் ஒருவரை நோக்கி பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறோம். அவர் பரிதாபப்படுகிறார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். எப்படிங்க இந்த குணம் வருது ஆண்டவருக்கு? எப்படி வந்தது இந்த குணம்? ஆண்டவருக்கு நேச்சராகவே நன்மை செய்கிற குணம்தான். ஆனா இந்த சூழ்நிலையில தேவனை கோபப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் பொழுது, அவருடைய உள்ளம், ஆண்டவருடைய உள்ளம் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு கடினமான சூழ்நிலையில இருந்தவர்களே, இந்த உலகம் கொடுக்க முடியாத, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நாம் கொடுத்திருக்கிறோமே, இவர்கள் அதற்கு பாத்திரவான்களா இல்லாதபடிக்கு இவர்கள் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறார்களே. இன்றைக்கு விக்கிரகம்னு பார்த்தா எல்லாமே விக்கிரகம் தாங்க. விக்கிரகத்தை ஆராதிக்கிறது என்று சொன்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறது, நாம் எதையெல்லாம் இச்சிக்கிறோம், நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறோம், அதெல்லாம் விக்கிரகம் தான். இன்றைக்கு அந்த பாவத்தின் நிமித்தம் தான் இந்த ஆண்டவருக்கு வந்த கோபம். நான் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன், ஆனா இவங்க செய்கிற காரியம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. அந்த சூழ்நிலையில தான் இந்த மோசே தேவனை அந்த கோபத்தை தணிக்கிறார். அந்த கோபம் தணிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர் தீங்குக்கு, அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, 14வது வசனம், யாத்திராகமம் 32:14 என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இவன் செய்யற பாவத்திற்கு இவனை என்ன பண்ணணும்? அழித்து போடணும் அப்படின்று உள்ளத்தில் அவர் நினைத்து கொண்டிருந்ததை ஒரு சாதாரண மோசே, ஒரு மனுஷன், அவருடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்காதபடிக்கு பாதுகாத்தார். இது ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பது, ஒரு தேசத்திற்கு பாதுகாப்பை கொடுப்பது. ஆனால் இந்த உலகத்திற்கே பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இவர் மோசே இந்த ஒரு கூட்ட ஜனத்திற்காக, ஒரு கூட்ட ஜனம் அழிந்து போகாது என்பதற்காக, ஒரு கூட்ட ஜனம் அழிந்து போய் இந்த உலகத்தை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஆனால் இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தையே பாதுகாக்க வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை குறித்து தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 33வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் ஆள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர் எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கே இரட்சகராக, இந்த உலகத்தையே மீட்கும் பொருளாக, இந்த உலகத்தையே காப்பாற்றுவதற்காக வந்தவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தான் இந்த வரப்போகிறது குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் வரப்போகிறது. அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். ஏன் குட் ஃப்ரைடே வருகிறது? ஏன் ஈஸ்டர் வருகிறது? இந்த குட் ஃப்ரைடேல இந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவர் மரிக்கிறாருங்க. ஈஸ்டர்ல உயிர் தேடுறாருங்க. அவர் மனிதனாக மரிக்கப்பட்டார், அவர் இறைவனாக உயிர் தேடப்பட்டார். அவர் மனிதனாகவும் இருந்தார், இறைவனாகவும் இருந்தார். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இவர் எப்படி பரிந்து பேசி பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். மோசே அன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்துல நெருங்க முடியாத அளவுக்கு பயந்திருந்தார். அதனால்தான் அவர் பின்னலமே காட்டினார். என்னுடைய முகத்தை பார்த்தால் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி, நான் உன் முகத்தை மூடுகிறேன், என் பின்னாலே மகிமை நீ பார்ப்பாய் என்று சொல்லி அந்த இடத்திலே மோசே இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில நமக்கு இருக்கிற ஒரு பரிந்து பேசுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்யற பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, பிதா கொடுக்கிற தண்டனை நினைச்சீங்கன்னா ஒருத்தனுக்கிட்ட நெருங்க முடியாது. அன்றைக்கு அவருக்கு இருந்த அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்! அந்த கோபத்தை தணிப்பதற்கு மோசே தணிச்சார். இந்த நாளிலும், இன்றைக்கும், இப்பொழுதும், இந்த நொடி பொழுதிலும் பிதாவின் வலது பாரத்திலே இருந்து கொண்டு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் ஆண்டவர். ஒரு பாவம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த யாத்திராகமத்தில் நீங்க பாருங்க பிரியமானவர்களே, அந்த வஸ்திரம் இல்லைன்னா, அந்த வஸ்திரம் இல்லாம அந்த ஆசாரியன் உள்ளுக்குள்ளே போகிறான் என்று சொன்னால் அவன் மரித்து போயிடுவான் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்காக தான் இந்த வஸ்திரத்தை தயாரிக்க சொல்றார். மோசே கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இந்த வஸ்திரத்தை நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லி, அந்த வஸ்திரத்துல என்னென்னலாம் பதிக்க வேண்டும் என்று சொல்லி. என் பேரை கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திர மோகன். நீங்கெல்லாம் நினைக்கலாம் இந்திரன்ன்றது ஒரு ஹிந்து நேம்னு நினைக்கலாம். ஆனா இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திர நீலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வைர கல்லுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்திர நீலம். அப்போ என்னுடைய பேர் இந்திரான்றது எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. நான் எப்படி ஹிந்துன்னு மற்றவங்க சொல்ல முடியும்? அதே போலதான் இந்து தேசம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியாவை நாம ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இந்திய தேசத்திற்கு இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்து தேசம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆகையினாலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு அவர் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நம் பாவத்திலிருந்து நிச்சயமாகவே அழிந்தே போயிருப்போம் பிரியமானவர்களே. இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க அவர் எப்படியெல்லாம். இந்த 2வது காரியம், பவுல் சொல்லுகிறபடி பரிந்து பேசுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 3வதாக எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து அதே பவுல் தீமோத்தேயுல சொல்றாரு, அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
கிறிஸ்து மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பவுல் எவ்வளோ நீங்க பார்த்தீங்கன்னா, பவுலை குறித்து நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவர் நிருபங்கள் கடைசியில் அந்த நிருபங்கள் தான் நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறார் அவர். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்தையும் விளக்கி வெளிப்படுத்தி அழகாக நிருபங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிருபங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இந்த நிருபங்களிலே நமக்கு எப்படி இந்த உலகத்திலே இந்த பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்பதை குறித்து இந்த நிருபங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதை விளக்கி சொல்லப்பட்டிருக்கும். எது பாவம், இது பாவம் இல்லை, எப்படி சூழ்நிலைகளை நாம் வாழ்கிறோம் என்பதை குறித்து அவர் அனலைஸ் பண்ணி அழகாக சொல்லியிருப்பார். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்ற, அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 35வது வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். பவுல் அழகாக சொல்றாரு பாருங்க. ஏன்னா நான் இந்த உலகத்துல எத்தனையோ பாவங்கள் செய்தேன். பவுல் செய்த பாவம் போல நம்மளாம் செஞ்சிருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய பாவம். கண்ணெதிர்க்க ஒரு பரிசுத்தவானை கொலை செய்கிறார்கள். அதற்கு உடந்தையாக இருந்தவர் இவர்தான். அந்த வஸ்திரத்தை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருந்தவர் இவர்தான். கிறிஸ்துவர்களை அடித்து துன்புறுத்தியவர் இவர்தான். அப்படிப்பட்ட சவுல் பவுலாக மாற்றப்பட்ட உடனே அவர் நீதிமானாக்க மாற்றப்பட்டார் என்பதை குறித்து டெஃபினேஷன் கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம். அதனாலதான் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு யோபுவே செஞ்சார். அதை தன் சிறைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அவர் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு பரிந்து பேசுகிற ஜெபம், இன்னைக்கு ஜெபம் என்ற அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை நாம் செய்ய வேண்டும். இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் ஏசப்பாவே செய்கிறாங்க. இந்த ஏசப்பாவே இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஜெபித்து செய்யும் பொழுது நாம் எல்லாம் எந்த மூலைக்கு? மோசே ஒரு மனிதனாக பரிந்து பேசி ஜெபித்தார். அவர் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருந்தார். எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி ஜெபிக்கிறார். தனக்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, தன் பிள்ளைக்கு மாத்திரமல்ல, தனக்கு வேண்டியதுக்கு மாத்திரமல்ல, பிறருடைய நலனுக்காகவும் பிறருடைய சுகத்திற்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கோபத்தை மோசே அடக்கினார். இன்னைக்கு உலகமே பாவம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காகவே இந்த உலகத்தில் அடிக்கப்பட்ட அந்த பிசாசை ஜெயித்து பிதாவின் வலது பாரிசில் உட்கார்ந்து கொண்டு நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு தைரியமாக பவுல் சொல்லுகிறார், எதுவானாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நாச மோசமோ பஞ்சமோ பட்டினியோ எதுவாக இருந்தாலும் சரி, என்னை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். இவன் பயங்கரமான பாவி, இவெல்லாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி மற்றவர்கள் ஏளனமாக பேசும் பொழுது, கிண்டல் செய்யும் பொழுது, கேலி செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன அழகாக சொல்றார் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இன்றைக்கு நம்மளை நரகத்துல தள்ளறதுக்கும் பரலோகத்தில் அனுப்புறதற்கும் ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு. அவர்தான்
இரண்டாம் வருகையிலே நமக்காக வரப்போகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நியாயாதிபதியாக உட்கார்ந்து கொண்டு நீ செய்த பாவத்திற்கு நீ இப்பொழுது அவர் நமக்காக கிருபையினாலே நம்மளை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் அங்க இப்ப வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்னு சொன்னா அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து எப்படியாவது இவர்களை பரிசுத்தமாக்கி இவர்களை என்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு வர வேண்டுமே என்று சொல்லி அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் பார்த்து ஏசப்பா சொல்றாரு, பிதாவை பார்த்து, நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் என்னோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி செய்யுங்க. எப்படி என்ன மாதிரி ஒரு பரிந்து பேசி ஜெபித்திருக்கார் பாருங்க. நம்மளை நிற்கதியாக விடவில்லை, நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மளை தூக்கி எடுப்பதற்காக, நம்மளை தூக்கி எடுத்த தேவன் அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல பிரியமானவர்களே. நம்மை அவர் நித்தியமாய் நம்மளை வாழ வைப்பதற்காக. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கை. 100 வயசு எப்போ போகும்னே தெரியாது. நான் சின்ன வயசுல ஃபுட்பால் பிளேயராக இருக்கும் பொழுது நான் விளையாடின விளையாட்டு போலதான் இருக்கிறது. இந்த வருடங்கள் கடந்து போய்விட்டது பிரியமானவர்கள். நம்முடைய வயது எப்பன்னு தெரியாது, நம்முடைய மரணம் எப்பன்னு தெரியாது. ஆனால் இந்த மரணத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நித்திய ஜீவன். இந்த மாம்சம் அழிந்து போகும், இந்த ஆத்மா என்றைக்குமே நிலைத்து நிற்கும். அவர் நம்மளுக்கு விண் சரீரம் கொடுத்து நம்மை நித்தியமாக வாழ வைக்க போகிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்தது பாருங்க, அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதனால என்ன அடுத்த வசனங்களெல்லாம் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. அவர் எனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்னை யார் என்ன செய்ய முடியும், எனக்கு விரோதமா யார் எழும்ப முடியும் என்று சொல்றார் பாருங்க. உமது நிமித்த எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்ம என்ன சொன்னாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியவே முடியாது. நம்மளுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நமக்காக அவர் என்ன பண்றாரு, பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்பதற்காக. ஏன் என்று சொன்னால் பவுல் அதை தான் அழகாக சொல்லுவார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யாருங்க சொல்ல முடியும் இவ்வளவு கான்பிடென்டா? அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்டான வார்த்தையை சொல்லுகிறார். அதனால தான் அவர் தைரியமா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த கடைசி வசனம் பாருங்க, ரோமர் 8:39 பாருங்க. உயர்வானாலும், இன்னைக்கு வசதி இருந்தால்தான் மாத்திரம் அல்ல, அங்க 2வது வார்த்தை பாருங்க, தாழ்வானாலும். உயர்வானாலும் தாழ்வானாலும் ஒரே நிலைமை தான், ஒரே சிந்தை தான். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். இவர் சொல்ற வார்த்தைலாம் பாருங்க, அவர் அவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்றாருங்க, நிச்சயத்திருக்கிறார். நம்மளை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு கான்பிடென்ட்ல இருந்துதான் அவர் இந்த உலகத்தை விட்டு மரித்து போனார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ஹல்லேலூயா பிரியமானவர்களே, அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு, ஹல்லேலூயா, பாருங்க, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இதே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, அதே பவுல் ரோமருக்கு எழுதுறாரு. என்ன ரோமருக்கு எழுதுறாரு?
பரிந்து பேசி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் என்று சொல்லி எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எப்படி எழுதுறாரு பாருங்க, மத்தியஸ்தரன் எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எழுதும் போது மத்தியஸ்தரன் எழுதுறாரு பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிறேன், அதாவது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 6 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஏன் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், ஏன் பரிந்து பேசி ஜெபிக்கணும் என்பதை குறித்து அழகாக 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல ரொம்ப அழகாக பவுல் சொல்றாரு பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து குறித்து எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ரோமருக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, அவர் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது, பர்சனலா ஒரு மனுஷனுக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதனால நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த 1வது வசனத்திலிருந்து 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்திற்குள்ள அவர்கள் டெஃபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்துவன் சும்மா இல்லைங்க. ஒரு நல்ல வேலை இருக்குது, சம்பாதிக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம்ன்றது இல்லைங்க. ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறவனாய் இருக்கவன். எப்படி மோசே பாருங்க, கெஞ்சி மன்றாடுகிறாருங்க மோசே. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசுறாருங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தியஸ்தராய் இருக்கிறாருங்க. ஆகையினால்தான் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அழகாக எழுதுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படும். அதனால்தான் மார்க் 15:16 சொல்லப்பட்டிருக்கு. 16:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சர்வ சிருஷ்டிக்கும். இதெல்லாம் அவருக்கு சித்தமாய் இருக்கிறது, ஆண்டவருக்கு சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த இடத்துல இப்படிப்பட்டவர்களுக்காக இப்படி ஜெபம், ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என் குடும்பத்தில் நான் ஒருவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு இந்துவா இருந்து ஒரு கிறிஸ்துவனா, நான் ஒருவன் மாத்திரம்தான் இந்து கிறிஸ்துவனா மாறி இருக்கிறேன். என் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த லாசரு, ஐஸ்வர்யான் வீட்டின் வாசப்படியில் லாசரு படுத்து கொண்டிருக்கிறான். அவன் பருக்கரால் சுரண்டி கொண்டிருக்கிறான். அவன் பசியால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ராஜா அவனை சட்டை பண்ணவே இல்லை. ஆனா ஒரே நாள்ல அந்த ஐஸ்வர்யானவனும் மரிக்கிறான், அந்த லாசரும் மரிக்கிறான். அந்த லாசரு பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே அழிந்து போகிறான். அவன் அப்போ சொல்றான், என்ன சொல்றான் தெரியுங்களா, ஆபிரகாமை பார்த்து, இவனை இந்த லாசருவை அனுப்பி என் சகோதரர்களும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொன்னா அவர்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி. அப்போ அங்க சொல்றார் ஆபிரகாம், இந்த லாசரு போய் சொன்னா இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க செவி கொடுத்தால் அவர்கள் இந்த நிலையிலிருந்து மாறலாம். அதாவது இந்த லாசரு போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களாம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுதே நாம் மனம் திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி ஒரு மோசே கெஞ்சிறாங்க, அதை தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டா போதாது, என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும்.
அவர்களும் இந்த நரகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி தான் நான் போய் என் சகோதரர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் நான் சொல்லிவிட்டேன். இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசு ஒருவரே ரட்சகர். என்ன பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் கிறிஸ்துவனா மாத்துறதுக்கு என்ன நம்ம கிட்ட பேசுறான்னு. அது அல்ல பிரியமானவர்களே. அவங்கள கிறிஸ்துவனா மாத்துறதுனால எனக்கு முக்கியம் கிடையாதுங்க. அவங்க இப்படிப்பட்ட நரகத்திலே தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்களிடத்துல நான் போய் சொல்றேன். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால மாத்திரம்தான் அந்த நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த உலகத்துல வாழும்பொழுதே பல போராட்டத்திலும் பல நரகத்திலும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மரித்த பிறகும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நரகத்தில் அவதிப்படணுமா என்பதை குறித்து தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. இவன் பைத்தியக்காரன், ஏதோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், இவன் ஒரு லூசு, இவனுக்கு என்ன தெரியும், இவன் தான் கிறிஸ்துவனா மாறினான்னு சொன்னா என்னையும் கிறிஸ்துவனா மாற்ற பார்க்குறான். என்ன இவன் கிறிஸ்துவனா மாறி பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிட்டானா? அவனுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. நான் கோட்டீஸ்வரனா ஆவரணும் இல்லையோ, என் தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சேருவேன் என்ற விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசம் இருக்குமா? அந்த விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் என்ன ஆகணும், எப்படி போகணும், எங்கே போகணும், என்ன ரிசர்வ் பேங்க் வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், ஐசிஎஃப் வேலைக்கு இப்படி போகும்போது இப்படி பிரச்சனை நடந்துச்சு, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த உலகத்தை குறித்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் நினைத்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் எங்கே போகிறேன், என்னை நடத்துகிறவர் யார், என்னை போஷிக்கிறவர் யார், என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? அவங்க நினைச்சதெல்லாம் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், வசதி வாய்ப்புகளோடு வாழணும். இதை தான் இந்த உலகம் பார்த்து அங்கீகரிக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரிப்பது அவனுடைய இருதயத்தை பார்த்து அங்கீகரிக்கிறார். நீ கிறிஸ்தவனா மாறலையோ அது அவசியமே இல்லை. உன் இருதயம் மாற்றப்படுகிறதா? உன் இருதயம் மாற்றப்பட்டாலே ஒழிய நீ ஒன்றும் செய்யவே முடியாது. தேவன் பார்க்கிறது வேற, மனிதன் பார்க்கிறது வேற. அவன் பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இது எதுக்காக வேண்டிக் கொள்ள சொல்றாரு பாருங்க. ஏன் வேண்டிக் கொள்ள சொல்றாரு? தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, இப்படிதான் வேண்டணும், இப்படிதான் ஜெபிக்கணும். நீ எதுக்காக ஜெபிக்கணும்? தீமோத்தேயுவே உன் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்னு நினைக்காத. தீமோத்தேயுவே நீ உன்னுடைய அயலானுக்காக ஜெபி, அவனுடைய நன்மைக்காக ஜெபி, இந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணு, இந்த தேசத்திலே ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணு. எவ்வளவு அழகாக சொல்லி தருது பாருங்க இந்த ஜெபம், வேதவசனம். இந்த வேதவசனம் சொல்லி கொடுக்கிறது எனக்கு உரியது மாத்திரம்தான் சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கொலை பண்றாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த ராஜாவுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை ஆளுகிறவனுக்காக ஜெபம் பண்ணு, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபம் பண்ணு, உன் தெருவில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. எப்படி சொல்லி கொடுக்குது பாருங்க கிறிஸ்துவம். இந்த கிறிஸ்துவத்தை அறிந்து கொள்ளாத வந்தாங்க இந்த மாதிரி எதிர்க்கிறான். எத்தனை பேர் இன்னைக்கு வாழ வச்சிருக்குதுங்க இந்த கிறிஸ்துவம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு வாழ்வு கொடுத்தது இருக்குங்க இந்த மிஷினரி. அன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல வந்த மிஷினரியால தாங்க இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு கொல்லப்படாம இருக்கிறா. சின்ன வயசுல அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்றாங்க. உடன்கட்டை, அந்த அவன் வயசானா இருப்பான், இறந்து போயிருப்பான். அந்த சின்ன பெண்ணு அந்த இறந்து போனுடைய அவனோடு கூட சேர்த்து எரிய வைக்கிறாங்க. உடன்கட்டை ஏறுதல். இதை ஒழித்து கட்டியது யார்? குலக்கல்வியை ஒழித்து கட்டியது யார்? எல்லாவற்றையும் செய்தது இந்த கிறிஸ்துவம் தாங்க. கிமு இந்த வரலாறையை பிரித்தது இந்த கிறிஸ்துவம் தாங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார் பவுல். தீமோத்தேயுவே, இன்னைக்கு ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு அழகா. இதுதான் யாருக்கு பிரியமா? ஆண்டவருக்கு பிரியமா. தான் சொல்றாரு பாரு. என்ன சொல்றாரு பாருங்க,
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அது யாருக்கு பிரியம்? தம்முடைய மனுஷரும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. பிரியமானவனே என்று சொல்லுகிறார். தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவனே என்று சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பிரியமானவனே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை சும்மா கிடைக்காதுங்க. ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யும். ஆண்டவர் என்ன பாருங்க, இது அவருக்கு என்ன லாபங்க? நீ அழிந்து போனா அழிந்து போய் எப்படி என்ன போன்னு சொல்லி விட்டுட்டு போகலாம். அன்றைக்கு பிதா கோவப்பட்டது போல இன்னைக்கு ஜீசஸும் கோவப்பட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லை, இந்த கோவத்தை ஆற்றுவதற்காகவே, நம்மளுடைய கோவத்தை ஆற்றுவதற்காகவே, நம்மளுடைய பாவத்தை போக்குவதற்காகவே பிதாவுக்கு வேற வழி தெரியல. யாரு போனாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்களே. எலியாவை அனுப்பிச்சும் திருந்த மாட்டானுங்களே. எலிசாவையும் ஏற்படுத்தின திருந்த மாட்டானுங்களே. மோசேவையும் அனுப்பினோம் திருந்தலையே. ஆனால் என்னுடைய மகனையாவது கொடுத்தால் திருந்துவான்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒருத்தர் கேட்டாரு, இவ்வளவாயினா எவ்வளவாயின்னு கேட்டாரு. இவ்வளவாயின்னா என்ன? வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம மேல ஆண்டவர் வைத்ததுனால தான் இந்த உலகத்தில் அவருடைய குமாரனை கொடுத்து அவரையே பலியாக கொடுத்தாருங்க. இதெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த வரலாறு உண்மைங்க. இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் உண்மை. அன்னைக்கு மோசே அந்த முற்பிதாக்கள் சாகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தது யாரு? மோசேனுடைய ஜெபம். இன்னைக்கு நம்மளை உலகம் முழுவதையும் பாதுகாத்து கொண்டிருப்பது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் சொல்றாரு, அவருடைய வருகை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. பிதாவுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். வலது பாரிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்துல பிதா நீ எழுந்து போ மகனே என்று சொல்லுவார்னு தெரியாது. அதனால தான் பிதாவுக்கு தான் தெரியும்னு சொல்லிடுவார். ஏன்னா இவருக்கு தெரியும். ஆனாலும் நான் எப்போ வருவேன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியும்னு சொல்றாரு. எந்த நேரத்துல பிதா அனுப்புவார்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த நேரத்துல ஆண்டவர் வருவார்னு தெரியாது. ஆனால் அதற்காக நம்மளை ஆயத்தமா இருக்க சொல்றார். நம்ம ஜாக்கிரதையா இருக்க சொல்றார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் தியானம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசே அந்த இஸ்ரேல் மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கெஞ்சி பிரார்த்தித்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரிசிலே இருந்து கொண்டு பரிந்து பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் மூன்றாவதாக நம்மளுக்கு மத்தியஸ்தராகவும் இருக்கிறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராகவும் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த 3 வார்த்தைகளையும் தேவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா, எங்கள் கண்முன் நடக்கிற அநியாயத்தையும் எங்கள் கண்முன் நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து அதற்காக ஜெபிக்க எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுடைய கஷ்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுடைய குறைகள் நீக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெப ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனுஷனும் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. எந்த மனுஷனும் நரகத்தில் தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்பா. ஆண்டவரே, நான் பார்த்தவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது அவர்களை நான் நரகத்திலே பார்க்கக்கூடாது ஆண்டவரே. நான் பார்த்தவர்கள் எல்லோரும் பரலோகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எப்போ வேணா மரணம் சம்பவிக்கும் ஆண்டவரே. காலையிலே பூத்து மாலையிலே உதிர்கின்ற பூவை போல இருக்கிறது ஆண்டவரே ஜீவன். ஆனால் இந்த உலக மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அதே எண்ணம் ஆண்டவரே, அதே நோக்கம் எங்களுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் கூட நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகள் உண்டோ, என்னென்ன குறைகள் உண்டோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. அந்த குடும்பங்களில் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பங்கள் எல்லாம் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும். அந்த குடும்பங்கள் எல்லாம் அந்த அக்னியிலே வெந்து அழியாதபடிக்கு பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் புடமிடட்டும், ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்.